வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி. கடையில் வந்து 500-600 கொடுத்து சரலாக் வாங்கி அதில் நட்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, ஹோல் கிரெயின்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ வீட்லேயே டக்குன்னு ஒரு ஹோல் கிரெயின் வச்சு நட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இந்த கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காக செய்து கொடுக்கலாம், நல்லா வெயிட்டும் போடும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் முழு கோதுமை இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இது நைட் ஃபுல்லாக ஊறுனா தான் மார்னிங் வந்து இதிலிருந்து நம்ம பால் எடுக்க முடியும். இதை நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோதுமை நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச கோதுமையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 2 பாதாம், அதுக்கப்புறம் 2 முந்திரி, இது கூடவே கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய ஹீமோக்ளோபினை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். இது கூடவே இரும்புச்சத்துக்கு வந்து 2 டேட்ஸு ப்ளஸ் ஸ்வீட்டுக்கு நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை, டேட்ஸ் சேர்த்துட்டாலே போதும். அதிகமாக ஸ்வீட் வேணால் 3 டேட்ஸ் சேர்த்துக்கோங்க, மைல்டாக வேணால் 2 சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய சேர்த்து அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்து அரைக்கும் போது தான் அந்த பால் ஃபுல்லாகவே வந்து நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 7 மாத குழந்தையிலிருந்தே நம்ம வந்து கோதுமை சரலா குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்போம். அதில் வந்து இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, அதில் என்ன ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹோல் கிரெயின்ஸ் எல்லாமே நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் இது கூட நட்ஸு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்து அதில் குழந்தைங்களுக்கு கஞ்சி செய்து கொடுக்கும்போது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், இன்னுமே ரொம்ப நல்லாவே சூப்பராக வெயிட் போடும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமை நட்ஸ் பால் வந்து ஒரு சாஸ்பேனில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கோதுமை வந்து நல்லா வெந்து வர தண்ணி அதிகமாக பிடிக்கும். ப்ளஸ் இது கூட ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா பொறுமையாக கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா கஞ்சியாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகணும். நல்லா வேக வச்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லது, நல்லா டைஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான ஒரு செரலாக் மாதிரி வரும். அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்கு நான் நாட்டு சர்க்கரையெல்லாம் எதுவும் சேர்க்கல, டேட்ஸில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸே போதும். உங்கள் குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.